சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா 101 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில் 28 பந்துக்கு 59 ரன்களையும் 2 விக்கெட்டுகளையும் எடுத்த ஹர்திக் பாண்டியா ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு செமையா பேசியிருக்காங்க மனுஷன். என்ன அப்படின்னா, பிச்சை பற்றி சொல்லும்போது என்னுடைய ஷாட்டுகளை நான் நம்ப வேண்டியது இருந்தது. பிட்ச் அவ்வளோ சிறப்பாக இல்லை, கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தது. அதனால் பலமான ஷாட்கள் அடிக்கிறத விட டைமிங் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதை சிறப்பாக செஞ்சேன். அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. உடல் தகுதி பற்றி பேசும்போது கடந்த 5-6 மாதமாக நான் உடல் தகுதியில் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கிறேன். காயத்திற்கு பிறகான இந்த 50 நாட்கள் பிரியமானவர்களை பிரிஞ்சு NACயில் இருந்தேன். அதன் பிறகு கொடுத்த இந்த கம்பேக், இந்த பலன் சொல்ல முடியாத சந்தோஷத்தை மனசுல கொடுத்துருக்குது. பவர் பிளேல நீங்க ஏன் ஓவர் போடல அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ரோல்ல ஆடுறோம் அப்படிங்கிறத பத்தி நான் எப்பவுமே பெருசா நினைச்சது இல்லை. ஏன் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற தனிப்பட்ட நபரோட விருப்பத்தை விட இந்தியாவுடைய விருப்பம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிற ஆளு. அதைத்தான் நான் எப்பவுமே மனசுல நிலைநிறுத்தியிருப்பேன். இந்தியாவுடைய வெற்றி அதை நான் எப்பவுமே மெயினா நினைப்பேன். கடைசியா என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அக்சர் பட்டேல் கேசவ் மகாராஜ் பாலை அடிக்க மாட்டாப்ல, அதனால கேசவ் மகாராஜை அடிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். என்னோட வளையத்துக்குள்ள விழுந்தா பந்தை வெளியே அடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த ஓவரில் 2 சிக்ஸர்கள் அடித்தேன். அந்த 2 சிக்ஸர்கள் கடைசி வரைக்கும் ஆட்டத்தை ஊக்கமாக எடுத்துட்டு சொல்ல உதவுச்சு. இது ஆட்ட திறன் மற்றும் பவுலர்களை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையுது அப்படின்னு அழகாக பேசியிருக்காங்க மனுஷன். இந்த கௌதம் காம்பீர் பண்ண வேலை என்ன அப்படின்னா, நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்ல இருந்து டவுன் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவை கேப்டனா ஆக்குனாப்ல. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக இன்ஜூரில் பாதிக்கப்படுறதுனால ஹர்திக் பாண்டியாவை T20 விட்டே ஓரங்கட்டணும்னு மனுஷன் நினைச்சான். ஆனால் இவன் யார ஓரங்கட்டணும்னு நினைக்கிறானோ அவங்கெல்லாம் நல்லா சைன் பண்ணுறாங்க. இவன் யாரையெல்லாம் உள்ள திணிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்கெல்லாம் ரொம்ப லோவாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த சூரியகுமார் யாதவை T20 கேப்டனாக நியமனம் பண்ணாங்க. கேப்டனாக நியமித்ததில் இருந்து இந்த 360 SKY சூரியகுமார் யாதவ் எந்த போட்டியுமே சரியாக ஆடலைங்க. டீம் ஜெயிக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு வர்றாப்புல. கடந்த 15 T20களாக பெருசாக எதுவுமே ஆடலை. நல்லா இருந்த பிளேயரை நாரடிச்சு வச்சிருக்கிறதா இந்த காம்பீரோடைய வேலையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.